அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு சன்னா மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரில் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். அப்புறமா நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸில் கொரன்னு ப்ளஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டுப்போம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு சோம்பு, ஒரு 3 சில்லு அளவு தேங்காய், அதையும் ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இது வதங்கி வந்தது கூட நான் நைட்டே வந்து ஒயிட் மூக்கல்ல நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துப்போம். அது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறமா லாஸ்ட்டாக நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சமான கொத்தமல்லி போட்டுட்டு சூப்பரான நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இது காமிச்சிட்டேன், மெயின் டிஷ் காமிக்கலையே, சப்பாத்தி. இப்போது நம்மளோட சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா சூப்பரான டிஃபன் ரெசிபி தயார். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.